இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மேன்மையானது. 1 பேதுரு 3 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அதாவது இந்த வசனம் சொல்லுது, உண்மையிலேயே மேன்மையான காரியம் எதென்றால் நாங்கள் நன்மை செய்து அதன் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பது தான். தீமை செய்து பாடுகளை அனுபவிப்பது சாதாரணமான ஒரு விஷயம். ஏனென்றால் நாங்கள் செய்கிறதான கிரிகைகளுக்கு தக்க பலன் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் தீமை செய்கிறோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தீமையை அனுபவிப்போம். ஆனால் தேவனுக்கு சித்தமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு உதாரணமாக நாங்கள் எங்களுடைய தேவனையை எடுத்துக்கொள்ளலாம். அவர் இந்த பூலோகத்தில் எந்த விதமான பாவமோ தீமையான காரியமோ அவர் செய்யவில்லை. இந்த உலகத்துக்கு அவர் வந்தது எங்களுடைய பாவங்களை தான் சுமந்து கொள்ளவே தவிர அவர் ஏதும் பாவம் செய்ததின் நிமித்தம் இந்த பூலோகத்திற்கு வரவில்லை. வசனமும் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று. அப்படி தேவன் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை. எல்லோருக்குமே அவர் நன்மை செய்கிறார். கேட்கிறவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கூட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் நன்மைகளை செய்கிறார். அப்படி நன்மைகளை செய்த தேவனை இறுதியில் சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சிலுவையில் அவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். நம்முடைய தேவன் நன்மை செய்து பாடுகளை அனுபவித்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்தில் சொன்னது போல நாங்களும் நன்மை